அமெரிக்காவுக்கு இப்போ இந்தியாவிலேருந்து வர்ற கொரியர் எல்லாமே ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக தாங்க வருது. ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ப்ரைஸு, அப்புறம் நம்ம சொல்கிற டேட்டை விட வேற ஒரு டேட்டில் வர்றது, அதுக்கு நிறையா டேக்ஸ் கட்டுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இப்போ லாஸ்ட் 1.5 மந்த்ஸாகவே நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டைம் கொரியரோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே டிஃபிகல்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. நான் உங்களோட லாங் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேங்க. எப்படி எனக்கு கொரியர் ரிசீவ் ஆச்சு, அதுக்கு என்ன மாதிரி ப்ரைஸ் அண்ட் டேக்ஸ்லாம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. காய்கறி வாங்குறதுக்காக காய்கறி கடைக்கு வரும்போது இந்த டைம் நான் ரொம்பவே டிஃபிகல்ட்டாக ஃபேஸ் பண்ண ஒரு சிச்சுவேஷன் தாங்க நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ட்ரீம் மார்க்கெட்டுக்கு நான் காய்கறி வாங்குறதுக்காக வருவேங்க. ட்ரீம் மார்க்கெட்டில் காய்கறி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், ப்ரைஸஸ் கம்மியாக இருந்த மாதிரியே இருக்கும். அதனால மேக்ஸிமம் நட்ஸு அப்புறம் காய்கறி எல்லாம் இங்கே எடுத்துடலாம்னு சொல்லிட்டு 2 வாரத்துக்கு ஒருக்கா வருவேன். மேக்ஸிமம் காய்கறி வாங்குறதுக்கு உங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறதே ஒரு ட்ரிப்பு போன மாதிரி தான் இருக்குது அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா உள்ளே போய் ஒவ்வொரு காய்கறியும் வாங்கலாமா வேண்டாமா, இது ப்ரைஸ் என்னன்னு நான் யோசிச்சு அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளேயே எனக்கு அங்கே 1.5 ஹவர்ஸ் போல் ஆயிரும். இந்த டைம் ரேடிஷ் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா ரேடிஷ் வந்து லூஸ்லையும் இருக்கும், மாதிரி பல்கா, அதாவது நம்ம மேலே இலையோட பஞ்சஸாகவும் கிடைக்குங்க. நான் வந்து மேக்ஸிமம் பஞ்சஸாக தான் எடுக்க ட்ரை பண்ணுவேன். ஆனால் எனக்கு வந்து சாம்பார் வைக்கும் போது ரேடிஷ் போட்டு வச்சா அந்த சாம்பாரோட டேஸ்ட்டே வேற லெவலில் இருந்த ஒரு ஃபீல் இருக்கும். இந்த அனுபவத்தை வந்து நான் அமெரிக்கா வந்த புதுசில் நான் நிறைய தடவை ஃபேஸ் பண்ணியிருக்கேங்க. அதனால தான் இதை ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். மல்லி சட்னினா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ இட்லி வைக்கும் போதெல்லாம் மேக்ஸிமம் அது வந்து வாரத்தில் 2 நாள் பண்ணிடுவேன். அதனால காய்கறி கடைக்கு வரும்போதெல்லாம் மல்லியில் எடுப்பேங்க. பட் நான் எப்போ ட்ரீம் மார்க்கெட் சைடு வந்து காய்கறி எடுக்கும்போது எனக்கு மல்லியில் எதுனே தெரியலைங்கிற அளவுக்கு பல நாளாக நான் கன்ஃபியூஸ் ஆகிருக்கேன். இந்த லீஃபி வெஜிடபிள்ஸ்க்குனே ஒரு தனி செக்ஷன் வச்சுருப்பாங்க. அதில் ஏகப்பட்ட கீரைக்கட்டு இருக்குங்க. ஏன்னா இங்கே அமெரிக்கன்ஸ் வந்து நிறையா சாலட் சாப்பிடுவாங்க. அப்படிங்கிறனால நிறையா டைப் ஆஃப் இந்த கீரைக்கட்டை நம்ம பார்க்க முடியும். மின்ட், அதாவது புதினா அப்படின்னு போனோம் அப்படின்னா நம்ம வந்து வாசனையை வச்சு இலையை வச்சு கண்டுபிடிச்சிருவோம். இங்கே அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ட்ரில் அப்படிங்கிற ஒரு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இலை வந்து சின்ன சின்னதாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி இருக்க இலைக்கட்டெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா அருகுலான்னு சொல்லிட்டு அந்த டைப் ஆஃப் ஒரு கீரைக்கட்டும் இருக்கும். இதெல்லாம் நான் அங்கே இருக்க நேமை வச்சு தாங்க நானே கண்டுபிடிச்சி அதை அனலைசிஸ் பண்ணி அதுக்கப்புறமா எது மல்லி இலைன்னு தேடி எடுக்கிறதுக்குள்ளே மண்ணை காஞ்சிருங்கிற மாதிரி இருக்கும். க்ரீன் ஆனியன் நார்மலாக எல்லாருக்குமே தெரியுங்க. அதனால அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். இதெல்லாம் போக இந்த மல்லியில் எடுக்கும்போது வரும்னு பாருங்கள் ஒரு டவுட்டு. இங்கே மல்லியிலேயே கொரியாண்டர் லீவ்ஸ்ன்னு போட்டு வச்சுருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் சிலாண்ட்ரோ செக்ஷனில் தான் இருக்கும். அந்த சிலாண்ட்ரோ செக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கன்ஃபியூசனில் இருக்கிற மாதிரி கர்லி பாஸ்லின்னு ஒன்று இருக்கும், அப்புறம் ஃப்ளாட் பாஸ்லி இருக்கும், அப்புறம் இட்டாலியன் பாஸ்லின்னு இருக்கும். ஸோ இதுக்கப்புறமும் இன்னும் கொஞ்சம் டாஸ்க் இருக்குங்க. ஃப்ளாட் லீஃப் பார்ஸ்லின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி மல்லியில மாதிரியே இருக்கும் பார்க்குறது. பார்ஸ்லி டைப்பில் வர எல்லாமே சிலண்டரோட சேர்ந்த ஒரு பேசிஸ் மாதிரி ஒன்று போல் இருக்கிற ஸ்ட்ரக்சரில் இருக்குங்க. இதுவாக அந்த மல்லியில கட்டையும் அந்த பார்ஸ்லி கட்டையும் பக்கத்தில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா எது மல்லியிலே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதுவே ஒரு பெரிய டாஸ்க்காக தாங்க இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகி மல்லியில் சிலண்டர் எடுக்கிறதுக்கு பதிலாக நிறைய தடவை பார்ஸ்லிலாம் எடுத்துகிட்டு போயிருந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஹைலைட்டாக போய் பாஸ்லியில் கர்லி பாஸ்லின்னு ஒன்று இருக்குங்க. அது வந்து பார்க்குறதுக்கே சுருள் சுருளாக இருந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்கும். பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம ஒரு மல்லியில் ஃபீல் தான் கொடுக்கும். ஆனால் அது நம்ம ஊர் கொத்தமல்லியே கிடையாதுங்க. ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லாம் தவிர்த்து அதை எப்படி ஈஸியாக சிம்பிளாக எடுக்கிறதுன்னு ஒரு டிப் சொல்கிறேன். மேக்ஸிமம் எல்லா கட்டிலையுமே பேர் எழுதியிருப்பாங்கங்க. சிலாண்ட்ரோன்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷனில் போய் பாருங்க, கண்டிப்பாக நேம் போர்டு போட்டிருப்பாங்க. கொத்தமல்லியை சிலாண்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுதியே போட்டிருப்பாங்க. அதுவே எனக்கு ஃபர்ஸ்ட் வரும்போது கன்ஃபியூஷன் இருந்தது. அதுக்கப்புறமா மல்லியில ஷேப் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாங்க. கொஞ்சம் அட்வான்ஸ்டா போய் நமக்கு வந்து மல்லியில மோந்து பார்க்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும்ல, அந்த மாதிரியும் நான் கண்டுபிடிச்சு எடுத்திருக்கேன். வேற எந்த டைப் ஆஃப் கண்ட்ரி நீங்க போயிருந்தாலுமே அங்க வந்து காய்கறி கடையில இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்க. இதுவும் நான் எப்பயுமே 3 கட்டு மல்லியில கட்டு எடுத்துட்டு போவேன். அந்த வாரம் ஃபுல்லா யூஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். கடையில எனக்கு மல்லியிலோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமா இருந்த மாதிரி இருக்குங்க.